ஹாய் கைஸ், நீ நம்மளோட ஒரு கேம் நான் மிஸ்டர் ஏஜ் தான். போன வாட்டி நம்ம பார்ட் 3 பார்ப்போம், இது பார்ட் 4 கைஸ். ஓகே, அதுக்கு முன்னாடி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், போன வாட்டி நம்ம லியோ ப்ரோ கூட விளையாடிப்போம். இந்த வாட்டி லியோ ப்ரோ கூட தான் விளையாட போகிறோம். ஆனால் இன்னும் ஒன்று அவரை நம்ம ரிவெஞ்ச் எடுக்க போகிறோம் கைஸ் இந்த வாட்டி. போன வாட்டி நம்ம இந்த கார் டயரை கோணையாக வச்சதுனால தான் நம்ம ஜெயிக்கவே இல்லை. ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஜெயிக்கிறோம் கைஸ். நம்ம ரிவெஞ்ச் எடுத்து நம்ம லியோ ப்ரோவை ஜெயிச்சிடலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ரேஸ் ஸ்டார்ட் கொடுத்தாச்சு, லோடும் ஆகிடுச்சு. நம்ம தான் கைஸ் ஜெயிக்க போகிறோம். ஓகே, நம்ம தான் இப்போது லீடிங்கில் போயிட்டுருக்கோம். லியோ ப்ரோவை காணும். அவர் இந்த காரத்துன்னு போன வாட்டிலாம் ஃபாஸ்ட்டாக வந்துருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வாட்டி அவர் பின்னாடி இருக்கார், பார்த்தீங்களா கைஸ். இந்த டயரை ஸ்ட்ரெயிட்டாக வச்சதுனால தான் நம்மளே ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். ஓகே, நம்ம இப்போ முன்னாடி போகிறோம். லியோ ப்ரோ நம்மளை வெறி கொண்டு துரத்துனாரு. இதனா கார் மேலே பார்த்திங்கன்னா அவர் ஃபாஸ்ட்டாக போயிடுவார். ஓகே, இப்போதைக்கு லியோ ப்ரோ முன்னாடி வர மாதிரி தெரில. எந்த கார் மேலேயும் இடிக்காமல் போனோன்னா நம்ம தாங்க ஃபஸ்ட்டு போய் சேருவோம். ஓகே, லியோ ப்ரோ கொஞ்சமாக ஸ்லோ ஆகுறாரு, ஏன்னு தெரில. ஓகே ஓகே வாங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து சேர்ந்தாச்சு. இப்போ வந்து நம்ம வின் பண்ணி காசையும் சம்பாதிச்சாச்சு. இப்போ இன்னொரு மேட்ச் ஆட போகிறோம். வாங்க, இதில் என்னாச்சு ஜெயிக்கிறோமான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போது ரேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதில் நம்ம தான் ஃபஸ்ட்டு போவோம்னு நினச்சா லியோ ப்ரோ ஃபஸ்ட்டு போயிட்டாரு. இல்லை அவர் தான் ஜெயிப்பாரா, நம்ம ஜெயிப்போமான்னு தெரில. வாங்க போட்டி போட்டுன்னு போவோம். நம்ம தான் ஜெயிக்கணும். நான் பெட்டி எவ்வளோ வச்சாங்கன்னு எனக்கே தெரியாது. அதனால் நம்மளே சீக்கிரமாக போய் ஜெயிக்க வேணும். அதனால் லியோ ப்ரோ ப்ளீஸ் விட்டு கொடுத்துருங்க. ஓகே, நம்ம லீடிங் பண்ணின்னு வந்துட்டோம். ப்ரோ ப்ளஸ் அவரோட லெப்பகர்ன்ற ப்ரேயரு என்னோடய வலியை மறைக்குது கேஸ். அப்புறம் எப்படி கேஸ் நான் போகிறது? ஜஸ்ட்டு கேஸ் முட்டிருப்பேன் கார் மேலேயே. நான் முட்டாமல் போனோம், அப்போ தான் சொல்லி கொண்டாரம் இல்லை, அதுக்குள்ளே முட்டிட்டேன் கேஸ். ஓகே, அப்போனா இந்த மேட்ச்சில் லியோ ப்ரோ ஜெயிக்க போகிறான்னு பார்த்தா அவரும் முட்டி நின்ட்டார். நம்ம தான் போயிட்டுருக்கோம். மறுபடியும் லியோ ப்ரோ பின்னாடி வெறி கொண்டு சத்தினாரு. யார் ஜெயிக்க போகிறான்னு தெரில. ஓகே மறுபடியும் நான் தாங்க ஜெயிச்சிருக்கேன். லியோ ப்ரோ செகண்டு, நான் தான் வின் பண்ணிட்டேன். மறுபடியும் 2000 வச்சுருக்கு. நம்ம இந்த வாட்டியும் ஜெயிக்கிறோம் கைஸ். சீக்கிரமாக போய் நம்ம ஜெயிச்சிடலாம். ஓகே, லெப்பகர் ப்ரோ நம்மளை தாண்டி முன்னாடி போகிறாரு. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, எதனாச்சும் வண்டி மேலே முட்டிடு. நான் வந்து முன்னாடி போயிடுறேன். ஓகே காய்ஸ், இப்போது லியோ ப்ரோ முன்னாடி போயிட்டுருக்காரு, நம்மளால் போக முடியல. ஓகே, லியோ ப்ரோ முன்னாடி போயிட்டுருக்காரு. வாய் வச்ச உடனே அவர் பின்னாடி போயிட்டார் காரில் முட்டின்னு. ஓகே, இப்போதைக்கு நம்ம தான் ஃபஸ்ட்டில் போயிட்டுருக்கோம். எப்போ லியோ ப்ரோ முன்னாடி வர தெரியாது, அவர் ரொம்ப பின்னாடி இருக்கார் கைஸ். ஓகே, நம்ம ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கோம். இந்த கார் மேலே முட்டாமல் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிட்டுருக்கோம். சொல்லி கொண்டாரா அவ்வளோ கைஸ். என் வாய் இன்னும் தான் இப்படி இருக்குன்னே தெரில. சொல்லி கொண்டாரம் ஆகிறதுக்குள்ளே டக்குன்னு அது ஆப்போசிட்டாக நடந்துது. ஓகே, இப்போ லியோ ப்ரோ வெறி கொண்டு தோற்றுனாரு. யார் ஜெயிக்க போகிறா தெரில. ஓகே, நம்ம தான் ஜெயிச்சிட்டோம். என்ன கழிச்சிட்டு நம்ம தோற்றுட்டோம். லியோ ப்ரோ ஜெயிச்சிட்டாரு. சரி விடுங்க, இந்த மேட்ச்சில் நம்ம அவரை தோக்கடிச்சிடலாம். ஓகே, அவர் இப்போ டிஸ்கோ லைட் மாதிரி மாற்றுறாரு போல் கலரை. போராட்டி நம்ம மாற்றிருக்கோம். ஓகே, இப்போது நம்ம மேப்பை மாற்றிட்டாரு, இதுவும் மாற்றிட்டாரு, ரெடியும் கொடுத்துட்டாரு. ஓகே, இப்போ ரேஸில் போகலாம் பார்த்தா மறுபடியும் அவர் ஃபாஸ்ட்டாக போகிறாரு. ஓகே, எப்படியும் நம்மளே ஜெயிச்சிடலாங்க. இப்போ முன்னாடி போயின்ட்டுருக்கோம், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் லியோ ப்ரோ தான் ஃபாஸ்ட்டாக போகிறாரு. என்ன பண்ணுறாரு தெரியல. வேறு டயர் அப்படி வச்சதுனால தான் ஃபாஸ்ட்டாக போகிறாரு. அவர் மட்டும் எப்படி கேஸ் ஃபாஸ்ட்டாக போகிறாரு? டயர் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு தானே ஃபாஸ்ட்டாக போக முடியும். சரி விடுங்க பார்க்கலாம். ஓகே, நம்ம தான் இப்போ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். ஓகே, நம்மன்னு சொல்கிறேங்க, லியோ ப்ரோ போயிட்டுருக்காரு. நம்ம தான் லாஸ்ட்டாக வந்துருக்கோம். லாஸ்ட்டாக வந்து பின்னாடி பண்ணிட்டோம். ஓகே, இந்த வாட்டி நம்ம தோற்றுட்டோம். இந்த வாட்டி மேட்ச்சு நம்ம லியோ ப்ரோ ஜெயிக்கிறோங்க. நம்ம தான் இந்த வாட்டி ரூம் போட போகிறோம். ஓகே, லியோ ப்ரோ வா ப்ரோ. ஓகே, நம்ம சீக்கிரமாக வேறு கார் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டோம். அவருக்கு மறுபடியும் ரூம் போட்டாச்சு, அவர் வந்தாச்சு. இப்போது நம்ம ஃபாஸ்ட்டாக போவோங்க. அவர் வேறு ஏதோ ஓல்டு கார் வச்சுருக்காரு, அதனால் நம்ம தான் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. பாருங்க அவர் எவ்வளோ பின்னாடி வரான்ட்டு. ஓகே, ஐ எம் கோயிங் டு ஃபஸ்ட்.
லியோ ப்ரோ கம்மிங் இன்டு லாஸ்ட். ஓகே ஜஸ்ட்டில் போயின்ட்டுருக்கேன். அப்பா என்ன இது இவ்வளோ ஜஸ்ட்டில் போகிறேன். ஓகே ஓகே நம்ம பாதி தூரம் வந்தாச்சு. லியோ ப்ரோ இன்னும் பின்னாடியே இருக்காரா? ஓகே அவர் வரத்துக்குள்ளே ரொம்ப டைம் வேண்டாம், நான் அதை ஃபாஸ்ட்டாக ஆக்கிடுறேன் கைஸ். அச்சோ அவர் வரத்துக்கு டைம் ஆகிட்டு நான் எப்படி டைம் ஆகிட்டேன்னு. ஓகே பூஸ்ட்டு போட்டு போயாச்சு. இல்லை பூஸ்ட்டு போட முடியும் கைஸ், ஆனால் நீங்கள் ஆக்சிலேட்டரை 3 வாட்டி ப்ரெஸ் பண்ணால் தான் பூஸ்ட் போட முடியும். விட்டு ப்ரெஸ் பண்ணுங்க கைஸ். ஓகே இந்த வாட்டியை நம்ம தான் ரூம் போட்டிருக்கோம். லியோ ப்ரோவை காணோம். லியோ ப்ரோ ஓகே டிஸ்கனெக்ட் பார்த்தீங்களா கைஸ்? ஓகே வந்துட்டார் லியோ ப்ரோ. ஓகே வாங்க நம்ம இப்போது கேமுக்குள்ளே போகலாம். அதாவது ஏற்கனவே கேமுக்குள்ளே வந்துச்சு, கேமுக்குள்ளே போகலாம். உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். சரி கேமுக்குள்ளே வந்தாச்சு. இப்போது நம்ம தான் போயிட்டு பார்த்தா லியோ ப்ரோ டிஸ்கனெக்ட் ஆகிட்டார். ஏன்னா நம்ம எவ்வளோ தான் ஸ்லோவாக போனாலும் பரவாயில்ல கைஸ், நமக்கு தான் காசு வரும், நம்ம தான் ஃபஸ்ட்டு கேட்போம். பரவாயில்ல நம்ம ஃபாஸ்ட்டாகவே போவோம். நம்மளோட ப்ரோ லெஜண்ட் ஸ்கில்லை நம்ம காட்டலாம். ஓகே நம்ம தான் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். வந்துட்டோம் சுச்சா முட்டிக்கிட்டோம். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தானே ஃபஸ்ட்டாக போகிறோம். இப்படியோ காசும் நமக்கு தான் இருக்குது. ஓகே யாரோ ஃபோன் பண்ணுறாங்க கைஸ். வழியில் வரும் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. சுச்சா வந்து முட்டேன். ஓகே அதை நான் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போயிடலாம். ஓகே இப்போது நம்ம முன்னாடி போயின்ட்டுருக்கோம். இல்லையா அப்புறம் பின்னாடியும் வரல, முன்னாடியும் போகல. ஒரு நடுவில் எங்கே நிற்கவும் இல்லை, ஏன்னா ஒரு டிஸ்கனெக்ட் ஆகிட்டார். நம்ம ஜெயிச்சிட்டோம். நமக்கு வந்துச்சு கைஸ் 4000 ரூபா. அதாவது நம்ம போட்ட 2000 சுற்று வந்திருக்கு. ஓகே இதுலேயும் நம்ம தாங்க ஜெயிச்சிருக்கோம். லாஸ்ட்டாக ஒரு மேட்ச் போட்டு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகே சீக்கிரமாக நம்ம முடிச்சுக்கலாம் கைஸ். நெக்ஸ்ட்டு மேட்ச்சுக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே வந்தாச்சு. கொஞ்சம் ப்ளே கொடுத்துட்டு போயிடலாம். வந்தாச்சு. இதுலேயும் நம்ம தான் ஜெயிக்கிறோம். ஓகே ஸ்பீடு வேணும், ஸ்பீடு காட்டி போட்டாலும். ஓகே ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கான். எனக்கு ஒரு சந்தேகம், இந்த இதில் நம்ம கேமரா ஆங்கிள்லாம் மாற்ற முடியாதா? மாற்ற முடியும் தான் நினைக்கிறேன். மாற்ற முடிஞ்சுன்னா நான் அடுத்த தடவை கேம் ப்ளே பண்ணும்போது யாருனா கூட மல்டிப்ளேயர் அப்போ நான் போடுறேன் கைஸ் கேமரா ஆங்கிளை மாற்றி. அத்தோட்டி 3 பேர் விளையாடிருக்கோம். 4 பேர் விளையாடலாமாங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம கூட விளையாட லியோ ப்ரோ, ராப்டர் ப்ரோ, டேஷ்எஃப்எஸ் நீங்களும் சொல்லுங்கள் கமெண்ட்டில் நம்ம விளையாடலாமா இல்லையாங்கிறது. ஓகே கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆலில் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ கூட வரும். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது சஞ்சய்.